நாணய சேகரிப்பு ஒரு முதலீடு அல்ல. சிறந்த உதாரணம் அகமதாபாத் நாணய கண்காட்சி. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் கிளிம்சஸ் பகுதியில் இன்றைக்கி பார்க்க போகிறது, கடந்த 1 முதல் 3 ஆகஸ்ட் திங்கள் 2025 அகமதாபாத்தில் நடந்த நாணய கண்காட்சி. அகமதாபாத் எப்போதுமே ஒரு நாணயத்துக்கும் பணத்தால் அஞ்சல் தலை மற்றும் சேகரிப்பு கலைவுக்கு மிக பிரபலமான ஒரு இடம். அந்த நாணய கண்காட்சி இந்திய அளவில் எதிர்பார்க்கப்படும் ஒரு நாணய கண்காட்சி. ஆனால் இந்த தடவை துரதிருஷ்டவசமாக 3வது நாள், அதாவது 1, 2 வெள்ளி சனி ஞாயிறு அன்னைக்கு 3வது நாள் அந்த கண்காட்சி நிறுத்தப்பட்டது. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, அபரிமிதமான பொதுமக்களின் கூட்டம், அலைமோதிய கூட்டம். இது ஒரு நாணய கண்காட்சி நடத்துகிறாங்க, ஏற்பாடு பண்ணுறாங்க. யாருக்காக நடத்துகிறாங்க? பொதுமக்களுக்காக நடத்துகிறாங்க. அப்போது நிறைய பேர் வந்தால் தானே இதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை, வியாபாரம் ஜாஸ்தியாகும், பல இடங்கள்லேருந்து வந்த டீலர் பயன்படுவாங்க. அதையும் மீறி ஒரு கண்காட்சியை ரத்து பண்ணுறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, பொதுமக்களின் அறியாமையை தூண்டுறவங்க. அதாவது பொதுமக்கள் மேலே எப்போதுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவங்களுடைய அறியாமையை தூண்டுறாங்க. யார் தூண்டுறாங்க அப்படின்னா, பல்வேறு சோஷியல் மீடியாவில் பழைய நாணயங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும், கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் அப்படின்றது மூலமாக அவங்கள தவறான வழியில் நடத்துகிற சில யூடியூபாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் சோஷியல் மீடியாவை ஜென்ரலைஸ் பண்ணியும் சொல்லலாம். இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது ஒரு நாணயங்களுக்கு இந்த மாதிரி இப்போ அபரிமிதமான பணம் கிடைக்கும் அப்படின்றத தாண்டி இப்போ நிறைய பேர் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாகவே மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, இவ்வளோ பணத்தை நீங்கள் இதில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நிறைய ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஃப்யூச்சர் ரேர், இந்த மாதிரி பல சொல்பதங்களை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, பொதுமக்களை தவறான வழியில் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் மற்றபடி சந்தாவும் பல வகையில் எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்ணுறாங்க. அந்த வகையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சில பேர் குழுவாக இணைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு கண்காட்சி வருது, அந்த கண்காட்சியில் பல அரிய வகை நாணயங்களை நீங்கள் வாங்கிறது மூலமாக விற்கிறது மூலமாகவும் ஒரு முதலீட்டும் அந்த முதலீட்டுக்கு அபரிமிதமான ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியும் பரப்புகிறாங்க. அந்த சேனலில் மற்றவங்க பார்த்துட்டும் இதே மாதிரி விஷயங்களை பரப்புனாங்க. இந்த தொடர்ந்து பரப்புனனால வெள்ளி சனி கட்டுக்கடங்காத கூட்டம். காவல்துறை வருது, காவல்துறை கட்டுப்படுத்த முயல்கிறாங்க, அவங்களாலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஹால்குள்ளேயும் அந்த ரூம்குள்ளேயும் திருப்பியும் எக்ஸஸான விஷயம். அவங்களுக்குள்ள அந்த ஆர்கனைசர்ஸு, ஹாலு, அந்த காவல்துறை, லோக்கல் கார்ப்பரேஷன் மூலமாக ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன் பண்ணல. அதனால் அவங்களுடைய ரெக்வஸ்டின் பிரகாரம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை கேன்சல் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு அலார்மிங் சுச்சுவேஷன். ஆர்கனைசராக இருக்கட்டும், வியாபாரி, அவங்கள நம்பி இங்கேருந்து போகிற வியாபாரிகள், கலெக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன். நான் வைக்கிற ரெக்வஸ்ட், தனிப்பட்ட முறையில் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, முதல் பார்வையிலேயே, அதாவது முதல் சந்தர்ப்பத்திலேயே என்ன பண்ணலாம், நம்மளுடைய கலெக்டர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் டீலர்ஸும் இது முதலீடு கிடையாது, இது சந்தை வாய்ப்பும், உங்களுடைய ஹார்ட் ஏர்ன் மணியும் போட்டால் எதிர்காலத்தில் ஜாஸ்தி பணம் கிடைக்கும், ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும்ன்றத நீங்கள் நம்பாதீங்க. இட் இஸ் ஒன்லி அ ஹாபி, பொழுதுபோக்கு அம்சம், அறிவு வளர்த்துறதுக்காக மாத்திரமே தவிர முதலீடு கிடையாதுன்றதை நம்ம தெளிவாக சொல்லிக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ என்ன மாதிரி ஆளுங்க முழு நேர வியாபாரிகள். இந்த வியாபாரிகளில் இந்த தொழில் மூலமாக தான் நமக்கு வருமானம் ஈட்டுது. அப்படின்னும்போது நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே முதலீடு கிடையாது உங்களுக்கு மாத்திரம்னா, ஆமாம்,
இது மூலமாக நாங்கள் சொல்லி விற்கிறோம், அந்த கலெக்ஷனை என்ஜாய் பண்ணி விற்கிறோம். அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஹாபிக்காக நம்ம ஒரு பிஸ்னஸாக இதை வாய்ப்பாக பயன்படுத்துகிறோமோ ஒழிய இதில் முதலீடு கிடையாதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எல்லாத்துக்குமே சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுறது எல்லாமே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு புக்ஸு வாங்குங்க, புக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த புக்ஸ் மூலமாக அறிவை வளர்த்துக்கோங்க, அது மூலமாக நாணயங்களை சேகரிங்க, அது மூலமாக உங்கள் ஹாபியை என்ஜாய் பண்ணிங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். திருப்பியும் சொல்கிறேன், நாணயங்கள் சேகரிப்பு இன் திஸ் கேஸ் எந்த சேகரிப்பாக இருந்தாலும் அது ஒரு ஹாபி, பொழுதுபோக்கு அம்சம். அது மூலமாக அறிவு வளருமோ தவிர்த்து பணம் பொருள் அபரிமிதமாக கிடைக்கவே கிடைக்காது. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.